Hi friends, welcome to Sherlin's Craft. இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் ஹவுஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீளமாக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே அளவுகள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதோட நீளம் வந்து 16.5 சென்டிமீட்டர். இதோட அகலம் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் 30 சென்டிமீட்டர். இதோட இன்னொரு சைடு வந்து மடக்கி வச்சுருக்கல, இது வந்து ரெண்டுமே நீளமும் அகலமும் ரெண்டுமே 16.5 சென்டிமீட்டர். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக ஒரு இமேஜில் வந்து இதோட சைஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடு செய்யும் போது இந்த அளவுலாம் பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே சைஸில் வந்து இன்னொரு அட்டையை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடு வரும், இன்னொன்று வந்து வீடோட பேக் சைடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீட்டோட ஃப்ரண்ட்டில் வர அட்டையில் வந்து நான் 2 ஜன்னலும் ஒரு கதவும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இன்னொரு அட்டையில் வந்து இந்த சைடில் மடங்குற இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஜன்னல் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த அட்டை வந்து வீட்டோட பேக் சைடில் வர அட்டை. இப்போ இதை வந்து நான் நைஃப் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து எடுத்துடுறேன். இப்போது டோர் பார்த்திங்கன்னா நான் டபுள் டோர் மாதிரி வரைஞ்சிருக்கேன், 2 சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி. நீங்கள் வேணுன்னா சிங்கிள் டோர் கூட வரைஞ்சிக்கலாம். ஏன்னா பழைய காலத்து ஓட்டு வீட்டில் டபுள் டோர் இருக்க மாதிரி இருக்கும்ல, அதனால நான் டபுள் டோர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டோட பேக் சைடு வர அட்டையில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கும்ல, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக வீடோட மேலே வர பார்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ண எல்லா அளவுகளுமே நான் வந்து பென்சில் எழுதியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலனாலும் நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜில் வந்து இதோட சைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு இமேஜ் இருக்குது, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடு ரெடி பண்ணும்போது அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீடு ரெடி பண்ணும்போது நம்ம வீடியோ பார்த்து கூட பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் இதான், உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து சென்டரில் நான் இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கேன். இதுதான் மேலே வந்து கூரை மாதிரி வரும். அதுக்காக இப்போது இதுக்கு இந்த 2 சைட்லேயும் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீளம் வந்து 14 சென்டிமீட்டர், இதோட அகலம் வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ இதே சைஸில் இன்னொரு பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்காகனா, நம்ம இதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்ல இந்த மாதிரி மடக்கி ஒரு அட்டை, இதோட 2 சைட்லேயும் வைக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா அட்டையுமே எதுக்காக அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்காக அதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பீஸ் முடிஞ்சுது. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்ல வீடோட ஃப்ரண்ட் அண்ட் வீடோட பேக், அந்த அட்டை வந்து எப்படி வரும்னு வச்சு காமிக்கிறேன். இந்த வீடு வந்து உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நான் போட்டதை விட பெரிய சைஸ் வச்சு பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாக வேணும்னா சின்ன சைஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து வீட்டோட மேற்கூரை வரும்ல, அந்த சைடில் ஒட்டுற பீஸை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சைடு ஒட்டியாச்சு, இன்னொரு சைடும் நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு சைடும் நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த பீஸை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டு, இது வந்து வீட்டோட பேக். இது ரெண்டுத்தையும் உள்பக்கமாக வச்சு ஒட்டணுமா இல்லை வெளிப்பக்கமாக வச்சு ஒட்டணுமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இது நான் ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு கீழே ஒட்டுறதுக்கு வந்து இதே அளவில் வந்து கட் பண்ணி ஒரு அட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீட்டுக்கு கீழ்ப்பக்கமாக வந்து க்ளூ போட்டு இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைனா நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லைனா ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டினோன்னா காயறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். கையிலேயே நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ வந்து மேலே ஒரு பார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா இதையும் வந்து இந்த வீட்டோடு சேர்த்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு ஜன்னல் வைக்கணும். ஜன்னலுக்கு வந்து உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். என்கிட்ட டூத் பிக் இப்போதைக்கு இல்லை, அதனால நான் வந்து வத்தி குச்சி எடுத்திருக்கேன். வத்தி குச்சியோட அந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஜன்னலோட சைஸ்க்கு ஒரு ஜன்னலுக்கு நான் 4 குச்சி வைக்க போகிறேன். 3 ஜன்னல் இருக்குது, அதுக்கேற்ற அளவுக்கு நான் குச்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். இது வந்து ஃபெவிகால் போட்டு தான் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஒரு குச்சியில் 2 சைடும் வந்து ஃபெவிகால் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ ஜன்னலை ஒட்டி காமிக்கிறேன். அந்த இடத்துல போர்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி ஒட்டினோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும்.
இப்போ ஸ்ட்ரைட்டாக 2 குச்சி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி க்ராஸாக வந்து 2 குச்சி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபெவிகால் வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு சைடு ஜன்னல் நான் ஒட்டிட்டேன். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2 சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடும் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கார்ட்போர்ட் பீசஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, இந்த வீட்டுக்கு மேலே வந்து ஓடு மாதிரி இது வைக்கிறதுக்கு தான். ஓடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி இருக்கும்ல, நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒட்ட போகிறேன். பாதி தூரம் நான் ஒட்டிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு இதுக்கு முன்னாடி ஒட்டின அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி தூக்கி ஒட்டிக்கிட்டோன்னா அது பார்க்குறதுக்கு ஓடு மாதிரியே இருக்கும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம். இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் ஒட்டி முடிக்க போகிறேன் ஒரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி வந்து நான் மற்ற 3 சைடும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி நான் இந்த கார்ட்போர்ட் பீசஸ் வந்து ஓடு மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஓட்டுக்கெலாம் பெயிண்ட் பண்ணணும். அதுக்காக நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ரியலாக ஓடு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து நான் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறது ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் பாதி வரைக்கும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த கீழெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் லைட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டார்க்காக அங்கங்கே, அதே மாதிரி இதுக்கு நடுவில் இந்த கேப்பாக இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஓட்டுக்கு எல்லாமே நான் ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் அங்கங்கே கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் லைட்டாகவும் நான் கொடுத்துருக்கேன். சில இடத்துல வந்து இன்னும் பெயிண்ட் காயாமல் இருக்குது. அது கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக அந்த ஓட்டோட முனையில் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து இந்த ப்ரௌன் கலரோட மெர்ஜ் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஹோம்மேடாக ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைனாலும் ஹோம்மேடாக 12 கலர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ ஓட்டில் அங்கங்கே இந்த கேப் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு லைட் ஆரஞ்சு தான் தேவை. இது வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருந்தனால நான் லைட் கலர் பண்ணுறதுக்காக ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக வந்து நான் இந்த லைட் ஆரஞ்சு கலரை வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஜன்னலுக்கும் கதவுக்கும் தான் நம்ம பெயிண்ட் கொடுக்கணும். அதனால் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஜன்னலுக்கும் அந்த கதவுக்கும் வந்து நான் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஒரு இயர்பட் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். கதவை சுற்றி வாசற்கால் மாதிரி ப்ரௌன் கலரில் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஜன்னலை சுற்றியும் கொடுத்துட்டு மேலே வந்து ரெட் கலரில் பெயிண்ட் வந்து டாட்டாக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அழகாக தெரியணுன்றதுக்காக. ரோஸ் போட்ட மாதிரி ஒரு கம்பல் எடுத்திருக்கேன். இதை தான் வந்து இந்த கதவுக்கு ஹேண்டில் மாதிரி நான் வைக்க போகிறேன். இது பேக் சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு கதவில் அந்த ஓட்டை போட்டுட்டு இந்த கம்பலை அது உள்ளே போட்டு கம் போட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போ இது கதவோட ஹேண்டில் மாதிரி இருக்கும். கதவு ஓப்பன் பண்ணால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் டோர் வேணும்னா சிங்கிள் டோர் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டபுள் டோர் வச்சுருக்கேன். வீடு அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை வந்து நான் வெளியில் வச்சு ஒரு பாபி டால்லாம் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மினியேச்சர் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.